ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஹோம் மேக்கர்ஸ் ஐடியாஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாமல் சில பொருள் வச்சுருப்போம், அதை ரீயூஸ் பண்ணும்போது அது நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. இப்போ இதில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா, இந்த பாத்திரம் நல்ல வெயிட்டான பாத்திரம், அதே மாதிரி ஷேப்பும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இதில் பால் சுட வைக்கும்போது ஃபுல்லாகவே கரிஞ்சு போயிட்டு ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுச்சு. பாத்திரமே ஃபுல்லாக பிளாக் ஆகிட்டுது. அதை ரொம்ப ட்ரை பண்ணி தேய்ச்சதுக்கப்புறமா இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ என்னால் இப்படியே ரெகுலர் யூஸ் பண்ணவும் முடியாது, அதுக்காக அப்படியே தூக்கி போடவும் முடியாது. அதனால் இதை என்ன பண்ணிட்டேன்னா உருளியாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். அந்த பாத்திரத்துக்கு கோல்டன் கலரில் ஸ்ப்ரே பெயிண்ட் பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் பார்க்கும்போது அது உருளி மாதிரியே, பித்தளை பாத்திரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அதில் தண்ணி ஊற்றிட்டு பூ போட்டு நமக்கு பிடிச்ச இடத்துல வச்சு அழகாக டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக ஸ்டெயின்லெஸ் பாத்திரம் வந்து ரொம்ப அழகான ஷேப்பில் இருக்கும், ஆனால் ரஸ்ட்டு வந்துருக்கும், இல்லைன்னா சைடில் ஜாயிண்ட்டில் கட்டாக இருக்கும். அந்த மாதிரிலாம் நம்ம ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நம்ம ஹைவேஸ்லாம் போகும்போது ரோட் சைடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளான்ட் நிறைய முளைச்சிருக்கும். காற்றுல அழகாக அசையும், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில இடங்களில் இது பெரிய சைஸ்லேயும் வந்து வளர்ந்துருக்கும். நம்ம இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு வீட்டில் ஒரு 2-3 டேஸ் வச்சுருந்தோம்னாவே போதும், ஃபுல்லாக இது போல் ட்ரை ஆகிடும். இது வச்சு 1.5 மந்த் ஆகிட்டுது. நெயில் பாலிஷ் பாட்டிலில் தான் நான் இதை போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் இது. இப்போது ஆன்லைன்லாம் கிராஃப்ட் ஒர்க்குக்காக ட்ரை லீவ்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே ரோட் சைட்லேயே கிடைக்கும். ஸோ அழகாக எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு நம்ம அழகாக வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டிப் பார்க்கலாம். இது கிளிங் ஷீட் ரேப்பரு. இது வந்து நிறைய வகையில் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து மெயினாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்து கிளிங் ஷீட்டில் ரேப் பண்ணி வச்சோம்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டாக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வெத்தலை. இந்த வெத்தலை வாங்கி 2 வீக்ஸ் ஆகிட்டுது. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்தோடனே க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுட்டேன். இது நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சோம்னாலுமே கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு 3-4 டேஸ்லேயே வந்து அது வேஸ்ட் ஆகிடுது. இந்த மாதிரி வச்சோம்னா எனக்கு 2 வீக்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே போல் தான் வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஓவர் சில்னஸ்னால ட்ரை ஆகாமையும், அதே மாதிரி அந்த தண்ணி பட்டு அது சீக்கிரமாக கெட்டு போகாமையும் இருக்கும். இந்த பரங்கிக்காயெல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி வாங்கினது, கொஞ்சமாக மீந்துட்டுது. இட்லி சாம்பார்லாம் ரெடி பண்ணும்போது இந்த அளவுக்கு இருந்தாவே போதும். அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் தான் சொரக்காகட்டும் வாழைக்காகட்டும் எல்லாமே நான் வந்து ரேப் பண்ணி வச்சுடுவேன். முருங்கைக்காய் மெயினாக இந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் அப்படியே வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆகிடும், அந்த ஜூஸியாகவே இருக்காது முருங்கைக்காய். டேஸ்ட்டும் கூட மாறும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா. இப்படி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதே போல் தான் ஃப்ரூட்ஸும் கூட நான் வந்து எது அதிகமாக வாங்கிட்டு வந்து ஸ்டாக் பண்ணிக்கிறனோ அந்த ஃப்ரூட் மட்டும்தான் நான் உள்ளே வைப்பேன். மற்றது எல்லாமே வந்து வெளியில் தான் வச்சுக்குவேன். ஆப்பிளுமே கூட வாங்கிட்டு வரதில் பாதி மட்டும்தான் உள்ளே வைப்பேன், பாதியை வெளியில் வச்சுடுவேன். அதில் ஆப்பிள் மட்டும் நான் அந்த மாதிரி ரேப் பண்ணி வச்சுடுவேன். இது வந்து 2 வீக்ஸ் ஆனாலுமே கூட இதே ஃப்ரெஷ்னஸோடு நல்லாயிருக்கும். மல்லிகை பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளிங் ஷீட் வச்சு நல்லா டைட்டாக ரேப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா பூ மலரவும் செய்யாது, கலரும் மாறாது. அதே மாதிரி அதனுடைய ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட ஃப்ரிட்ஜில் வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பாத்திரம் எல்லாம் வாங்கும்போது ஹெவி பாட்டம் பாத்திரமாக பார்த்து வாங்குவோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கீழே ஒரு பிளேட் மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ண ஹீட் அதிகமாகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கேப் வந்துட்டு கலண்டு வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுலேயே கூட கொஞ்சமாக கேப் வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி கலண்டு வந்துட்டுது அப்படின்னு சொன்னால் அந்த பிளேட்டை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பிளேட்டினுடைய வெயிட் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். பாத்திரம் வந்து ரொம்பவுமே வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும், பிளேட் தான் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அது மேலே நம்ம வந்து எவ்வளோ வெயிட் கம்மியான பாத்திரமாக இருந்தாலும் வச்சு கூட நம்ம அதை சமைக்கலாம். இப்போ இந்த வானிலையில் வந்து நான் டைரெக்டாக சீசனிங் பண்ணவே முடியாது, சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். இதே கீழே அந்த பிளேட்டை வச்சுட்டு நான் பண்ணினேன் அப்படின்னா டைரெக்டாக அந்த வானிலையிலேயே நான் எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரி திருப்பி நம்ம ரீஹீட் பண்ணுறதுக்கு சாம்பார்லாம் சூடு பண்ணுறோம், பொரியல்லாம் சூடு பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு அது மேலே நம்ம எந்த கப்பில் வச்சுருக்கோமோ அதை டைரெக்டாக வச்சு கூட நம்ம சூடு பண்ணலாம். இது போல் லைட் வெயிட்டான பாத்திரம் வச்சு சூடு பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரியாணிலாம் செய்யும்போது தம் பண்ணுறதுக்குமே வந்து இந்த பிளேட் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிப் குக்கர் கேஸ்கெட்டு. இது வந்து புதுசாக வாங்கும்போது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நாள் ஆக ஆக ரொம்ப கெட்டியாகிடும். அந்த மாதிரி கெட்டியாகும்போது நமக்கு வந்து நிறையா வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா கிச்சனில் 2 வகையில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டும் தான் இருக்கேன். இந்த மாதிரி சாப்பிங் போர்டெலாம் நம்ம வந்து பிளாட்ஃபார்ம் மேலே டைரெக்டாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணிவிடுவோம்.
காலையில் அவசரமாக நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது எடுத்தோம்னா அது டக்குன்னு பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் இந்த ரிங் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுவும் இல்லை அப்படின்னா அந்த போர்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதும் கீழே கொட்டுறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி கேஸ்கெட் வச்சுட்டு அதுக்கு மேலே போர்டை வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, கீழே கேப் இருக்கனால நமக்கு வந்து ஈஸியாக போர்டை வந்து எடுக்கவும் முடியும். எவ்வளோ வெயிட் இருந்தாலுமே கூட போர்டு கொஞ்சம் கூட ஷேக் ஆகாமல் நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி காய் வச்சு கட் பண்ணும்போதும் சரி, நமக்கு வந்து கொஞ்சம் கூட ஷேக் ஆகாது. போர்டுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி பிளேட் வச்சுக்கலாம். இல்லைன்னா அதை விட சின்ன சைஸ்லேயே பிளேட் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதை இமீடியட்டாக அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேஸ்கெட் எனக்கு இன்னொரு வகையில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கல் வந்து என்னது வந்து கிரானைட்டில் இருக்கும். இது வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கும். கீழே ஸ்டாண்டு மாதிரி எதுவும் இருக்காது. ஒன்ஸ் பிளாட்ஃபார்மில் வச்சிட்டேன் அப்படின்னா அது நல்லா டைட்டாக வேக்யூம் மாதிரி ஒட்டிடும். என்னால் அதை வெளியில் எடுக்கவே முடியாது. எடுக்கும்போது அது வந்து விழுகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி கேஸ்கெட் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் சப்பாத்தி தேய்ப்பேன். நல்ல கிரிப்பாகவே இருக்கும், கொஞ்சம் கூட வழுக்காது. இந்த கேஸ்கெட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து கீழே கிச்சன் டவல் வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நான் இதை வைப்பேன். ஆனால் அது வந்து லைட்டாக ஸ்லிப் ஆகிட்டே போகும். ஆனால் இந்த கேஸ்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ எனக்கு கிச்சனில் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களுமே கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்து இந்த டிப் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.